ஃபர்ஸ்ட் எல்லாரும் பண்றது ஸ்டீமர். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீமர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டீமர் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், இதுதான் வந்து ஸ்டீமர். ஸோ இதுதான் கோல்டுக்காக இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா டக்குன்னு இன்ஸ்டன்டா நம்ம வந்து இதை ஆன் பண்ணோன்னா தண்ணி வந்து சூடாயிடும். இது மூலமா வந்து ஸ்டீம்ஸ் வந்து எடுத்தா இமீடியட்டா அந்த மூக்கடைப்பு அந்த சளி எல்லாம் உடனே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இதை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, நம்ம அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் வீட்லயே ஒரு சில்வர் பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுல ஆவி பிடிக்கிறது வந்து பெஸ்ட். ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்டீமர் வந்து நீங்க ஆஃபீஸ்லயோ இல்ல எமர்ஜென்சி டைம்ல மட்டும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டீமர் நீங்க ஆன் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வர்றதை நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஸ்டீமரை எமர்ஜென்சிக்காக மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல நம்ம தண்ணி வந்து பாத்திரத்துல நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல என்னென்னலாம் போட்டு ஸ்டீம் பண்ணி உடனே இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் உடனே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த குளிர்காலத்துல ரொம்ப அந்த சில்னஸ் காரணமா